அவங்க நம்பர் மாத்தி பண்ணிருக்கலாமே, வேற யாருக்கா பண்ணிக்கலாமே. வேற கான்ஃபிடன்ட்னா யார்? எனக்கு பண்ணிருக்காங்க, உங்களுக்கு எப்படி அப்புறம் தெரியும்? நான் கேக்குறேன், நீங்க கேடி தானே? கேடி லவர்ஸ் கேமிங் சேனல் வச்சிருக்கீங்க தானே? நீங்க தானே நித்தின் உங்க பேரு? கன்னியாகுமரியில தானே இருக்கீங்க? ஆமா கரெக்ட். அதெல்லாமே கரெக்டா இருக்கு. ஆமா நீங்க எல்லாம் நம்பர் கரெக்ட் தான். அப்புறம் நம்பர் மட்டும் எப்படி தப்பாகும்? நம்பரு ஆள் எல்லாம் கரெக்டா நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, அவங்க செய்யறாங்கன்னு சொல்றேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க. நீங்க என்னடானா எதுவுமே கிடையாது, இல்ல மொரட்டை சிங்கிள் இப்படின்றீங்க. என்ன என் தங்கச்சியை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? பண்ண அதான் கூட ட்ரை பண்ணேன். நீங்க ஃபுல் டே லைவ்ல இருக்கறது உங்க ஃபுல் வீடியோ தானே இங்க ஓடிட்டு இருக்கும். அவன் நெட்டு கரைய, என் நெட்ட கரைக்க, எங்க அப்பாவோட எங்க அம்மாவோட போன் இருக்கவங்க எல்லா இதுலயும் ஹாட்ஸ்பாட் போட்டு இருக்க எல்லாரோட நெட்டையும் உறிஞ்சு எடுத்துருவோம் உங்க லைவ் பாக்குறதுக்கு. I'm a bad guy. Duh. I'm a bad guy. ஓகே, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நான் உங்கள் ஐசி குயின் வந்திருக்கேன். ஹாய் சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் ரொம்ப நாள் கழிச்சு ப்ராங்க் கண்டென்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ லவ் ப்ராங்க் கண்டென்ட்டு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் பண்ணலாம்க்கா லவ் ப்ராங்க் வச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். கடைசியில் பார்த்தா அதுவே நமக்கு ரிவெஞ்ச் ஆகி போச்சு. யாருக்கா ப்ராங்க் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. அது யாரையும் கிடையாது, நம்மளோட கேடி லவர்ஸ் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஆடி. ஏன்னா அவர்கிட்ட என்னோட நம்பர் கிடையாது. அதனால் நான் அசார்கிட்ட இருந்து அவங்க நம்பரை வாங்கி அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி ப்ராங்க் பண்ணேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கேடி ப்ரோவோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அவருக்கு கமெண்ட் பண்ணி அவரோட சேனலுக்கு கம்மிங் ஃப்ரம் ஐஎஃப்சி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஹலோ யாரு? ஹலோ நிதின் இருக்காங்களா? ஆமா நான் நிதின் தான் பேசுறேன். நீங்க யார்? ஒரு பொண்ணு குரலா இருக்கு. பொண்ணு குரல் மாதிரிலாம் கிடையாது, நான் பொண்ணு தான் பேசுகிறேன். நீங்கள் தானே அந்த கேடி லவர்ஸ் கேமிங்? ஆமா சிஸ்டர் சொல்லுங்க, நான் தான் கேலோஸ் கேமிங். கேடி லவர்ஸ் கேமிங் நீங்கள் தானே? உங்ககிட்ட தான் வந்துட்டு நல்ல 4 வார்த்தை கேட்டு போகலான்னு வந்தேன். ஓகே, என்னோட நம்பர் யார் கொடுத்ததா? ஒரு பொண்ணுக்கு என்னோட நம்பர் கண்டிப்பா யாருமே கொடுத்துட மாட்டாங்க. யார் கொடுத்துருப்பா? நீங்க இருங்க நம்பர் கொடுத்ததெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு கால் பண்ணேன்னு முதல்ல கேட்டுக்கிறேன், சரிங்களா? சொல்லுங்க, எதுக்கு கால் பண்ணீங்க? என்னோட சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, தங்கச்சி. அவங்க இருக்கட்டு. ஓகே. அவங்க வந்துட்டு உங்களை ரொம்பவே வந்துட்டு லவ் பண்றதா சொல்லி சுத்திட்டு திரியறா. உங்க சிஸ்டர் என்ன லவ் பண்றாங்களா? ஆமா, என்னோட சிஸ்டர், என் தங்கச்சி உங்களை லவ் பண்றேன்னு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. வீட்டுல தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிரும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு பேசுச்சா? இல்ல என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. பட் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கோம். இவங்க யார்? நேம் சொன்னா தெரியும். எந்த ஊரு? உங்க பேர் திவ்யா. என் தங்கச்சியோட பேர் திவ்யா. உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டு சுத்திட்டு இருக்கா. எப்ப பாரு உங்களோட அந்த சேனல் லோகோ எடுத்து வச்சுக்கிறது, சேனலை தூக்கி வச்சு பேசுறது, உங்க பேர் சொல்றது, உங்க காலேஜ் ஊருன்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்கா. எனக்கு புரியல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா? உங்களுக்கு தெரியுமா இது? இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது இப்படி நடக்கிறது. அவங்க நம்பர் கூட என்கிட்ட இருக்காது. அவ கொடுத்துதான் உங்க நம்பருக்கு இப்ப நான் கால் பண்ணேன், சரிங்களா? அவளோட நம்பர் அவ போன்ல இருந்து தான் இப்ப நான் உங்க நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு கால் பண்றேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக. அவர்கிட்ட கேட்டா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவங்க நீங்க ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னா, நீங்க என்னடானா எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, நான் பேசினதே இல்லைன்னு சொல்றீங்க. நான் எதை நம்புறது? நான் வந்து இதுவரை எந்த பொண்ணுகிட்டயுமே பேசினது கூட இல்லை, அவ்வளோவா ப்ரப்போஸ் பண்ணிட்டு கூட இல்லை. முரட்டை சிங்கிளா தான் இதுவரை இருக்கேன். நீங்க வேற சிஸ்டர், அது யாருன்னே தெரியல. அவங்க சும்மா உங்கள்ட்ட விளாட்டு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, என் தங்கச்சி விளையாட்டு காமிச்சா சேட்டிங் எல்லாம் எனக்கு எது காட்ட போறா? ஏன் கூட சேட்டிங் பண்றதா இருக்கு? உங்க கூட பேசினது, நீங்க அவ கூட பேசினது, அவங்க கூட பேசினது, லவ் ப்ரப்போசல் பண்ணது, கிஃப்ட் கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் தங்கச்சி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. எனக்கு வந்து சேர்த்து வையின்னு என்கிட்ட வந்து இப்ப நிக்கிறா. வீட்டுல தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். தயவு செஞ்சு நீங்க 2 பேர் பிரிஞ்சது போனாலே ரொம்ப நல்ல விஷயம்தான். எனக்கு பிடிக்கல, இது பிடிக்கல, சரிங்களா? யூடியூபர்னு வேற சொல்றீங்க. யூடியூபர்னு சொல்லிட்டு தான் உங்க வீடியோ தான் வந்து எப்ப பாரு பார்த்துட்டே திரியிறா. எனக்கு அது சுத்தமா எனக்கு வந்து சரியா படலை, சரிங்களா? அதனால வந்துட்டு நீங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. நடுவுல ஏன் தலையை உருட்டக்கூடாது.
சிஸ்டர் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க என்கிட்ட சேட் பண்ணிட மாட்டாங்க. என்னோட நம்பர்ல இன்னொரு ஆள் ஃபேக்கா யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட சேட் பண்ணி ஒரே ஒரு நம்பர் தான், எல்லார்கிட்டயும் ஒரு நம்பர் தான் இருக்கும். ஏன் தங்கச்சி கிட்ட இருந்து தான் உங்க நம்பர் வாங்கினேன்னு சொல்றேன். அவ உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கா, நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். எனக்கு அது தெரியும். என்கிட்ட சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க. நான் எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்? அவங்க நம்பர் மாத்தி பண்ணிருக்கலாமே, வேற யாருக்கா பண்ணிக்கலாமே. பண்ணிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் நான் கேக்குறேன், நீங்க கேடி தானே? கேடி லவர்ஸ் கேமிங் சேனல் வச்சிருக்கீங்க தானே? நீங்க தானே நித்தின் உங்க பேரு? கன்னியாகுமரியில தானே இருக்கீங்க? ஆமா கரெக்ட், அதெல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்ட் தான். அப்புறம் நம்பர் மட்டும் எப்படி தப்பாகும்? நம்பரு ஆள் எல்லாம் கரெக்டா நான் சொல்றேன், அவங்க சொல்றாங்க, அவங்க செய்யறாங்கன்னு சொல்றேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க. நீங்க என்னடானா எதுவுமே கிடையாது, இல்ல மொரட்டை சிங்கிள் இப்படின்றீங்க. என்ன என் தங்கச்சி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இல்ல சிஸ்டர், அப்படிலாம் இல்ல. இதுவரை எனக்கு வாட்ஸ்அப்ல அப்படி ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணிடல ப்ரப்போஸ் பண்ற மாதிரி. சீரியஸாவே சொல்ல போனா அப்படி யாருமே பண்ணிக்கல. அவங்க எதுக்கு உங்கள்ட்ட பண்றாங்க இப்படின்னு தெரியல. அவங்க சேனல் வச்சிருக்காங்கக்கா. அவங்க சேனல்லாம் வச்சுக்க கிடையாது. என் தங்கச்சி வந்துட்டு ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கு, 11th. அப்படியா? ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. 11வது படிக்கிற பொண்ணுக்கு காதல் தேவையான்னு கேட்டா, நீ இல்லைன்னா செத்துருவேன், அவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? நான் ஒரு அக்காவா இருந்துட்டு அவளுக்கு என்ன, அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்க வந்து பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு பிடிக்கும்ன்றா, நீங்க கேட்டா ப்ரப்போஸே பண்ணலன்றீங்க. அவன் என்னடானா லவ் பண்றேன்னு சொல்றா. எனக்கு இப்ப எது உண்மைன்னு தெரியல. என்ன நடக்குது இங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு வந்துட்டு ஏங்க அப்படி, ஒரு பொண்ணு மனசு ஏங்க அப்படி கெடுக்குறீங்க? அப்படி என்னங்க உங்ககிட்ட இருக்கு அந்த பொண்ணு? என் தங்கச்சி உங்களை அந்த அளவுக்கு சுத்தி வரா? அதான் எனக்கும் ஒண்ணும் தெரியல. நான் ஃபுல்லுமே சேனல், நானும் சேனல் வச்சிருக்கேன். ஃபுல்லுமே லைவ்ல தான் இருப்பேன். ஒரு பொண்ணு கிட்ட நீங்க ஃபுல் டே லைவ்ல இருக்கத, உங்க ஃபுல் வீடியோ தானே இங்க ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் நெட்டு கரைய, ஏன் நெட்ட கரைக்க, எங்க அப்பாவோட எங்க அம்மாவோட போன் இருக்கவங்க எல்லா இதுலயும் ஹாட்ஸ்பாட் போட்டு இருக்க எல்லாரோட நெட்டையும் உறிஞ்சு எடுத்துருவோம் உங்க லைவ் பாக்குறதுக்கு. ஆமா, பின்ன எப்படி அவங்க என்கிட்ட சேட் பண்ணிருப்பாங்க? என்னைக்கு அவங்க கரெக்டா சேட் பண்ணிருக்காங்க, அதை கரெக்டா பாருங்க. ஏன் உங்க கூட வந்துதான் பேசிருக்காங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு லைவ்லயே நீங்க நிறைய தடவை பேசிருக்கீங்க. அவ பேரு திவ்யா தான். உங்களோட இதுல வந்து மெசேஜ் பண்ணிருக்கா. ஆனா அவ பேர் வச்சு மெசேஜ் பண்ணிருக்க மாட்டா. அவ வந்துட்டு வேற ஒரு நேம்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க அடிக்கடி வந்து உங்க சேட்ல, உங்க ஐ மீன் ஃபுல் டே உங்களோட லைவ் பாத்துட்டு இருக்க ஒரு ஆளு நேம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எனக்கு என் லைஃப் ஃபுல்லா பாக்குறேன்னா கேடி தங்கச்சின்னு வச்சுதான் ஒரு தங்கச்சி இருக்கும். அது தங்கச்சின்னு தான் போட்டிருக்காங்களே, அவங்க கிடையாது. அவங்க கூட நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரியல. இப்போ என் தங்கச்சிக்கு ஒரு இது சொல்லுங்க. இப்போ நீங்க வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க? அவன் வந்து உங்களை தான் லவ் பண்ணுவேன், நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு நிக்கிறா. நான் என்ன பண்ணட்டும்? அது எனக்கு தெரியவே இல்லை. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருக்க மாதிரியே எனக்கு காமிக்கவே இல்லை. வேற யாருக்கும் மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நான் நம்பர் மட்டும் கரெக்டா எனக்கு வந்தது? இந்த நம்பரு, பேரு, ஊரு எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆள் மட்டும் எப்படி மாறும்? நம்பர் 1-2 நம்பர் மாதிரி எப்படி போகும்? எனக்கு புரியல. எல்லாமே கரெக்டா தான் சொல்றேன். அட இருங்க, எனக்கு இப்ப என் தங்கச்சிக்கு ஒரு வழியை சொல்லுங்க. நீங்க தான் வந்துட்டு அவளுக்கு வந்து இப்போ ஒரு வழி சொல்லியே ஆகணும். எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இப்ப என் தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம், உயிர் முக்கியம். ஓகே செல்லக்குட்டீஸ், ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா? எனக்கு ஏன் தங்கச்சி லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கேடி ப்ரோ வச்சு செஞ்சுருப்பேன். பாவம் மனுஷன். என்னங்க இப்போ நான் என்ன தான் சாமி சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவரே வந்துட்டு குழம்பி போய் தான் இருந்தார். சரி ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் வந்துட்டு அகைன் நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரொம்ப லென்த்தியான வீடியோவில் நம்ம வழக்கம் போல் வந்து பார்ட் 1 பிரிச்சே போட்டுரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் ஆல் செல்லக்குட்டீஸ். மறக்காமல் கேடி லவர்ஸ் கேமிங் அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, லவ் யூ லாட்ஸ். உங்க எல்லாரையுமே நான் வந்துட்டு செகண்ட் பார்ட்ல மீட் பண்றேன். லவ் யூ லாட்ஸ்.